Okay, third question. The number of people who visited the public library for the past 5 months. இன்னத்தை எத்தனை பீப்புள் வந்து விசிட் பண்ணியிருக்க ஒரு காமன் லைப்ரரி சரியா? அது 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து எத்தனை பீப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 5 மந்த்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அந்த லைப்ரரிக்கு பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மந்தில் எத்தனை பீப்புள்ஸ் வந்திருக்காங்கன்னா 1200. செகண்ட் மந்தில் 2000 பீப்புள் வந்திருக்காங்க. தேர்டு மந்தில் 2450. ஃபோர்த்து மந்தில் 3060 பீப்புள். ஃபிஃப்த்து மந்தில் 3200 பீப்புள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி பீப்புள் விசிட்டட் த லைப்ரரி இன் த லாஸ்ட் 5 மந்த். அந்த 5 மந்த்துக்கு முன்னாடி அந்த 5 மந்த்து சேர்த்து எத்தனை பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ரைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 5 மந்த்ஸ் எத்தனை பீப்புள்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க ரைட் பண்ணி 5 மந்த்ஸ்மே நம்ம ஆட் பண்ணலாம் சரியா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 நம்பர்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு மந்த் எத்தனை பீப்புள் விசிட் பண்ணுறாங்கன்னா 1250. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து அப்படின்னு எழுதிக்கிறேன். செகண்ட் மந்த் தேர்டு மந்த்துன்னு third month, fourth month, fifth month சரியா? இப்போ 5 months வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் எவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க, 1200 பீப்புள்ஸ். செகண்ட் மந்தில் வந்து 2000 பீப்புள்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. தேர்டு மந்தில் 2450. ஃபோர்த்து மந்தில் 3060. ஃபிஃப்த்து மந்தில் 3200 பீப்புள்ஸ். இது 5 மந்த்ஸு லாஸ்ட் 5 மந்த்ஸ்னு கேட்குறனால இது ஃபுல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு இந்த 5 நம்பர்ஸ் போட்டு ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 நம்பராக ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வருமா அதை மேலே போட்டு 3ஆம் நம்பரை ஆட் பண்ணலாம். அப்புறம் 2 ஆட் பண்ண ஒரு ஆன்சர் வருமா அதை போட்டுட்டு 4ஆம் நம்பரை ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி? அப்புறம் நம்ம ஆட் பண்ணிடலாமா? சரி, இது எல்லாமே ஜீரோவாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணால் 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 0 ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்பர் தான் வரும். ஸோ 5 இருக்குது. 5 இங்கே 6 மட்டும்தான் இருக்குது. 5 + 6 வந்து 11 வரும். 11க்கு இங்கே 1 போடணும். இங்கே என்ன பண்ணலாம், கேரி ஓவரை 1 இங்கே போட்டார் சரியா? சரி, இந்த கேரி ஓவரோட ஆட் பண்ணலாமா? 2 + 1 3, 3 + 4 7, 7 + 2 9. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 3 11 சரியா? மொத்தமாக டோட்டலாக அந்த லாஸ்ட் 5 மந்த்ஸ் எத்தனை பீப்புள் விசிட் பண்ணியிருக்காங்க, 11,910 பீப்புள்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஆன்சர் ரைட் பண்ணணும். சென்டென்ஸ் ஆன்சர் ரைட் பண்ணிடலாமா? என்ன கேட்டிருக்கா, ஹவு மெனி பீப்புள்ஸ் கேட்டிருக்காங்களா? இந்த ஹவு மெனிக்கு பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதுங்க. 11,910 ஹவு மெனிக்கு பார்த்தா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பீப்புள் ஹவு மெனிக்கு பார்த்தா ஆன்சர் ரைட் பண்ணிவிட்டு அந்த பீப்புள்லேருந்து அப்படி ஃபுல்லாக ரைட் பண்ணிடுங்க. visited the library in the last 5 months. அவ்வளோதான். இந்த ஹவு மெனிக்கு பார்த்தா இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதிட்டு மித்த ஸ்டெப்பாக அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். நான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏன்னா அதுக்கும் மார்க் இருக்குது சரியா? நான் இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் 5 நம்பரை ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நம்பர்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணிக்கிங்களா, அடுத்து 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 நம்பர் ஆட் பண்ண ஆன்சரையும் 3 நம்பர் ஆட் பண்ணுற ஆன்சரையும் 2 ஆட் பண்ணிக்கே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 4th சம்முக்கு போகலாம்.